ஸ்வேர் இந்த வேர்டுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச மீனிங் என்னென்னா ப்ராமிஸ் பண்ணுறது. ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு மீனிங்கும் இந்த வேர்டுக்கு இருக்குது. அதுவும் ரொம்பவே காமன். அது என்ன இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராமிஸுங்கிற மீனிங்கில் இந்த வேர்டை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வேர் இந்த வேர்டை நம்ம சீரியஸான ப்ராமிசஸ் பண்ணுற இடங்களில் தான் பொதுவாக யூஸ் பண்ணுறோம். ஐ ஸ்வேர் தட் ஐல் நெவர் லீவ் யூ, உன்னை ஒருபோதும் விட்டுட மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணுறேன். சீரியஸான ப்ராமிஸ்னு வரப்போ சூளுரைக்கிறது, அதாவது சபதம் எடுக்கிறது, அந்த மீனிங்லையும் ஸ்வேருங்கிற இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. இதோட சினனிம், அதாவது இதே மீனிங் தர இன்னொரு வேர்ட் வாவ். ஹீ swore he would avenge his brother's death. அவனோட சகோதரரோட மரணத்துக்கு பழி வாங்குவேன்னு அவன் சபதம் எடுத்தான். அவெஞ்ச் இதுக்கு பதிலாக ரிவெஞ்ச் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பண்ணலாம் தான். ஆனால் அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், he swore to take revenge on the man who had killed his brother. அவனோட சகோதரரை கொலை பண்ண ஆளை பழி வாங்குவேன்னு அவன் சபதம் எடுத்தான், சத்தியம் பண்ணான். நாம் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு எதிர்க்கிறவங்களை நம்ப வைக்கிறதுக்கும் நாம் சத்தியம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையும் ஸ்வேருங்கிற வேர்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஐ ஸ்வேர் டு காட் ஐ ஹேட் நத்திங் டு டூ வித் இட். கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே ஹேட் நத்திங் டு டூ வித் இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுன்னா இது ஹேவ் டு டூ வித் அப்படிங்கிற ஒரு இடியம். இந்த இடியமை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதோட மீனிங், அதோட யூசேஜ், அதை வச்சு எப்படி சென்டென்சஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பப்ளிக் இல்லைனா அஃபிஷியல் ப்ராமிசஸ், அதாவது அதிகாரப்பூர்வமாக வாக்குறுதி கொடுக்குறப்ப, சத்தியம் பண்ணுறப்ப, அதுலேயும் குறிப்பாக கோர்ட்டில் சத்தியம் பண்ணுறப்பவும் ஸ்வேர் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ரிமெம்பர் யூ ஹாவ் ஸ்வோன் டு டெல் த ட்ரூத். ஞாபகம் இருக்கட்டும், உண்மையை சொல்கிறேன்னு நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கீங்க. பிங்கி ஸ்வேர் இது அவ்வளோ சீரியஸான ப்ராமிஸ் இல்லைனா கூட சின்சியரான, அதே சமயம் க்யூட்டான ப்ராமிஸ், குறிப்பாக குழந்தைங்க மத்தியில் பண்ணிக்கிற ப்ராமிசஸ் பற்றி குறிப்பிடுறதுக்கு தான் இந்த பிங்கி ஸ்வேர் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணப்படுது. சில்ட்ரன் யூஸ் பிங்கி ஸ்வேர்ஸ் ஆஸ் எ வே டு ஃபார்ம் அ பேக்ட். பேக்ட்னா உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். குழந்தைங்க ஒப்பந்தம் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக பிங்கி ஸ்வேர்ஸை பயன்படுத்துகிறாங்க. பிங்கி ஸ்வேங்கிற ஃப்ரேஸை விட பிங்கி ப்ராமிஸுங்கிற ஃப்ரேஸ் தான் ரொம்பவே காமன். ஸ்வேங்கிற வேர்டை ப்ராமிஸுங்கிற மீனிங்கில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த மீனிங்க்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு மீனிங்கும் இந்த வேர்டுக்கு இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்ன இப்போ பார்க்கலாம். ஸ்வேங்கிற வேர்டுக்கு இருக்கிற இன்னொரு காமனான மீனிங் என்னென்னா, பொதுவாக கோவமாக இருக்கிறப்ப கடுமையான, மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி மொழியை பயன்படுத்துறது, அதாவது பண்பில்லாத கீழ்த்தரமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது தான் ஸ்வேர்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் எ ரியல் ஷாக் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் அ ஸ்வேர். அவள் கெட்ட வார்த்தை பேசினதை முறையாக கேட்டேன், உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்துச்சு. HEARD இதை நிறைய பேர் ஹியர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை ஹியர்டுன்னு சொல்லக்கூடாது, ஹர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்வேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன். குழந்தைங்க முன்னாடி தயவு செஞ்சு கெட்ட வார்த்தை பேசாதீங்க. இங்கே த சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம குறிப்பிட்ட குழந்தைங்கள பற்றி பேசுகிறோம். அதாவது எந்த குழந்தைங்கள பற்றி பேசுகிறோன்னு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப தான் இந்த மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ்க்கு முன்னாடி த போடுவோம். இதுவே நம்ம பொதுவாக சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப டோன்ட் ஸ்வேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் இப்படின்னு த இல்லாமல் தான் சொல்லணும். அப்புறம் ஸ்வேர் இது ஒரு வேர்ப், அதாவது வினைச்சொல். கெட்ட வார்த்தையில் பேசுகிறதுங்கிற ஆக்ஷனை இது குறிக்குது. இதுவே கெட்ட வார்த்தை அப்படின்னு அதை பெயர் சொல்லலாம் நவுனாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸ்வேர் வேர்ட் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் எனி ஸ்வேர் வேர்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்க முன்னாடி எந்த கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க. I hope you found this video useful. If so, please like, share and subscribe to our channel. Thanks for watching. Take care. Happy learning.